மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ்ல லவ் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் போலயே. அதுக்கான அறிகுறி எல்லாம் நல்லாவே தெரிகிறது. இந்த வாட்டி ஒண்ணு இல்ல கண்ணா, 2 2 2 அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அது என்னன்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, லைக் பண்ணாதவங்களும் சரி, மறக்காம லைக் அப் பண்ணுறேங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் இந்த பிக் பாஸே வந்து தடுமாறி கொண்டு இருக்கிறது. ஏகப்பட்ட கண்டென்ட் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் அது மக்கள் கிட்ட போய் சேருதா, மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் தான் பிக் பாஸ் சீசன் 9 இருக்கு. இதுல கண்டஸ்டன்ஸ் கண்டென்ட் நாங்க அள்ளி கொடுக்குறோன்ற மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதுல. இப்ப அடுத்த முயற்சியில இறங்குறாங்க 2 ஜோடிகள் அப்படின்றது சொல்லலாம். நேத்தே உங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறி பண்ணிருக்கோம். என்னன்னா, ஒரு பக்கம் ஆதிரை, இன்னொரு பக்கம் எஃப்ஜே. இவங்க 2 பேரும் நிறைய கூட சேர்ந்து அதிகமான கான்வர்சேஷன் நடத்துற காணொலிகள் நம்ம பிக் பாஸ் லைவில் பார்த்து கொண்டு இருப்போம், பார்த்தும் இருக்கிறோம். நேத்து அது எபிசோட்லயே போட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நீ பாத்துரி, இல்லைன்னா வந்து அந்த ரம்யா அட்வைஸ் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அவனுடைய லைஃப் போயிடும், அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பான்ட்டு. அது எனக்கு அந்த கான்டெக்ஸ்டே தப்பு. ஸோ அதுல ஒரு பொண்ணும் பையன் பேசிட்டு இருந்தா அது 2 பேரோட லைஃப் தான் போகுது. அது என்ன, அந்த பொண்ணு அந்த பையனுக்கு மட்டும் பொண்ணு கொடுப்பாங்களா, அந்த பையனுக்கு யார் மாப்பிள்ளை கொடுப்பா அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. அந்த கேட்டகிரியில ஒரு பக்கம் ஆதிரை மடியில இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார், அங்க கலாச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை அவர் மடியில. ஸோ ஃபர்ஸ்ட் நீ தூங்கு, அடுத்து நான் தூங்குறேன்ற மாதிரி மாத்தி மாத்தி இந்த நிகழ்வுகள். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து நிறைய டைம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கான அறிகுறிகள் கிளியராகவே தெரியுது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ்ல ஒரு வரலாறு இருக்கு. அந்த லவ் வந்துருச்சு, லவ் கண்டென்ட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். பிக் பாஸ் டீமுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். விஷுவல்ஸ் அங்க வச்சு நகர்த்தே மாட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அங்க காட்டுறதால அது அப்படியே எடிட்டா மாறும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஃபேஸ்புக்குன்னு எல்லா இடத்துலையும் பரவும். அது வந்து ஒரு பேசு பொருளா மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் மூலியமா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும். அந்த ஃபேன் பேஸ் வந்து அப்படியே ஷோவை பார்க்குன்ற மாதிரி இதுல பல ஆங்கிள் கனெக்ட் ஆகி ஆடியன்ஸை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் டீமுக்கும் இருக்கும். இதுக்காக அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஃப்ஜேனா எஃப்ஜேக்கான சப்போர்ட்டர், ஆதிரைனா ஆதிரைக்கான சப்போர்ட்டர், இவங்கெல்லாம் அடுத்து ஒன்று சேர்ந்து சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நல்லா இருக்குப்பா, ஏன் சூப்பரா இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் பார்க்குற நபர்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம அதன் மூலியமா தெரிஞ்சுது. ஆனா ரீசெண்டா அவங்க 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கரெக்டா இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, இது ஒண்ணு. சரி, அடுத்து 2வது ஜோடி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரோரா மற்றும் துஷார் தான். நேத்து கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் இங்க அந்த ஃபீல் பண்ணி என்னப்பா இவர் டெரரா பேசுறாருன்ற போது போயிட்டு ஃபர்ஸ்ட் துஷார் கிட்ட சொன்னாங்க. ஸோ அரோரா துஷார் வந்து டே 1ல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, நல்லா பேசுறாங்க, மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் வயிறு எரியும் போல. அரோரா போயிட்டு துஷார் கிட்ட பேசினா வயிறு எறிகிற ஒரு நபர் யாருன்னா கமருதீன். அவர் அங்க போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இவர் ஏதாவது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாரு, ஏதாவது வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஆனா அந்த இடத்துல ஆரோரா கண்டுக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, இவரும் பல முயற்சிகள் போடுறாரு, அங்க ஒர்க் அவுட் ஆகல. அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரோரா துஷார் கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. நேத்து நான் இங்க லைவ்ல பேசிட்டு இருந்த டைம் நிறைய விஷுவல்ஸ் வந்து சோசியல் மீடியால பரவி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரைட்ரா இது தெரியுதுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு சீன் நடிச்சிருக்காங்க அந்த இதுல, சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து வினோத்தும் காந்தியும் டைரக்டர் போல. அதுல நிறைய ப்ரொபோசல் சீன்ஸ் மாதிரியாவும், ஒரு எமோஷன்ஸ்ல வெளிப்படுத்துற ஒரு சீனா மாதிரியும், அழுகுற ஒரு சீனா மாதிரி, அதுல கட்டி பிடிக்கிற சீன்லாம் நிறைய, ஐ மீன் அது ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் தான் நான் பார்த்தேன், பட் கான்டெக்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இப்படி இருக்குது, இப்ப என்ன இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்ல, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஆரோரா வந்து பிரேஸ்லைட்லாம் போட்டு விட்டுருக்காங்க. யாருக்கு? கமருதீனுக்கு. ஒருவேளை ராக்கி அந்த பேசிஸ்ல சொல்லிட்டாங்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி கட்டி விட்ட இமேஜஸும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் துஷார் கூட இப்ப க்ளோஸா இருக்கிற பாண்டிங்லாம் பார்க்கும்போது சரி பிளானை போட்ட ஆரோரா அடுத்து வந்து லவ் கண்டென்ட் தான், அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் இப்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க போல அப்படின்ற டாக்குமே போயிட்டு இருக்கு. ஆனா என்ன இடிக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரோரா வந்து துஷார் என் பிரதர் மாதிரி அப்படின்றது சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பட் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஐ மீன் அது எனக்கு தோணுது, அது பல பேருக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அப்படி பார்க்கும்போது, ஏன்னா மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணும்போது அந்த சீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயே வருது.
அந்த கேட்டகரியில லவ் கண்டென்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் அதை வச்சு ப்ரோமோ கண்டென்ட்டும் ஃபீலிங்ஸும் வச்சு எடுத்துட்டு போவாங்க. இது ஒரு வழக்கமா மாறிடுச்சு. சீசன் 6ல இருந்து நீங்க பார்க்கலாம். அசல் கோளாறு மற்றும் நிவேஷாவா அவங்க சீசன் 7ல நிக்சன் மற்றும் ஐசு, சீசன் 8ல அதுக்கப்புறம் விஷால் மற்றும் தர்ஷிகா, சீசன் 9ல அரோரா மற்றும் துஷாரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை விசஸ் எஃப்ஜே. நல்லா இருக்குல்ல காம்பினேஷன். இதெல்லாம் கலவையா எடுத்துட்டு போயிட்டு அடுத்து இந்த கண்டென்ட் வருது, நீங்க பாருங்க. ஆனா எனக்கு என்ன இடிக்குதுன்னா, அது எப்படா ஒரு வாரத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்றத எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அந்த சீசன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்தது, அது எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. இது என்னடான்னா ஒரே வாரத்துல இது நடக்கிறத பார்க்கும்போது இதுவும் ஒரு விதமான நாடகமா இருக்குமோ, ஒரு திட்டமிட இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.